பார்த்தோம் உங்களோட லோகோவை எப்படி ஒரு ப்ரொஃபஷனல் லுக்கு கொண்டு வர போகிறத பற்றி இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் ஒன்று பண்ணுறேங்க. ஒவ்வொரு வீடியோ மேக் பண்ணுறதுக்கு நாங்கள் நிறைய டைம் அண்ட் எஃபெக்ட் போட்டு உங்களுக்காக ரெடி பண்ணி ப்ரெசென்டேஷன் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று பண்ணுறேங்க. அண்ட் நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே கட்டில் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Pixellab ஆப் ஓப்பன் பண்ணிங்க. இன்கேஸ் உங்கள்கிட்ட Pixellab ஆப் இல்லைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். வரவங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. Pixellab ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஜஸ்ட் அங்கே டிஃபால்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், டெக்ஸ்ட்டு, அதை டெலிட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா எங்கள் லேயர் ஐக்கன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிட்டு பெயிண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. இப்போது சும்மா ஒரு பேக்ரவுண்டை கொடுத்துங்க. ஓகே, நெக்ஸ்ட் அந்த டைமண்ட் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஷேப் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் செட் பண்ணிங்க. நான் சர்க்கிளை செட் பண்ணுறேன். அது தேவையான அளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே ஒப்பாசிட்டியாக ஃபுல்லாக கம்மி பண்ணுறேங்க. நெக்ஸ்ட்டு ஒய்டை 30க்கு செட் பண்ணிங்க. ஓகே, மற்றபடி அதை சேஞ்ச் பண்ண தேவையில்ல. இப்போ டிக் கொடுத்துடலாம். இப்போ தேவையான சைஸுக்கு வச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இங்கே பொசிஷனை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதை அலைன்மெண்ட் பண்ணி கரெக்டாக சென்டராக வர வச்சுருங்க. ஓகே, முடிஞ்சுது. இப்போ இந்த லாக் ஐக்கனை போட்டு லாக் பண்ணிடலாம். லாக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப அந்த சர்க்கிளை தொடுங்க. தொட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே காப்பி அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணி எடிட்டிங் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதை தேவைப்படுற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இங்கே ஸ்டாக் ஒயிட்னு இருக்குல்ல, அதை 50 நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகே, திரும்ப அதை அலைன்மெண்ட் பண்ணி கரெக்டாக சென்டராக வச்சிடலாம். ஓகே, தென் இதையும் லாக் பண்ணுறேங்க. நெக்ஸ்ட்டு அந்த டைமண்ட் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே இம்போர்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிட்டு உங்களோட லோகோவை இம்போர்ட் பண்ணிங்க. உங்களோட லோகோ கண்டிப்பாக PNG ஃபார்மேட்டில் இருக்கணும். அது தேவைப்படுற அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கரெக்டாக சென்டருக்கு எடுத்துகிட்டு வந்துடுங்க. இதுக்கு நீங்கள் அலைன்மெண்ட்லாம் பண்ண தேவையில்லை. கரெக்டாக சென்டருக்கு உங்களுக்கு எந்த இடத்துல தோணுதோ அந்த இடத்துல செட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு இங்கே டெக்ஸ்ட்டு ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு நியூ டெக்ஸ்ட்டை போட்டு உங்களுக்கு எந்த டெக்ஸ்ட் வேணுமோ அந்த டெக்ஸ்ட்டை இம்போர்ட் பண்ணிங்கோ. ஓகே, அதை கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி சென்டராக வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு எந்த டெக்ஸ்ட்டு வேணுமோ அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிங்க. நான் போடுற டெக்ஸ்ட்டு தான் வேணும்னா கண்டிப்பாக உங்கள் மொபைலில் டிஃபால்ட்டாக இருக்கும். அதுக்கு நீங்கள் லேட்டஸ்ட் வெர்ஷனாக யூஸ் பண்ணணும். ஓகே, அலைன்மெண்ட் பண்ணி செட் பண்ணதுக்கப்புறம் மேலே ஸ்க்ரோல் பண்ண எடிட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் ஸ்பேஸ் விடுங்க. ஓகே, டிக் கொடுத்துடலாம். ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் ஸ்பேஸ் விட சொன்னது எதுக்குன்னா, இந்த டெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் போயிடும். நீங்கள் கேப் விட்டிங்கன்னா அந்த டெக்ஸ்ட் ஃபுல்லாக வந்துடும். ஓகே, இது தேவையானதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு இதை ஒரு காப்பி பண்ணுறேங்க. நெக்ஸ்ட்டு ஓல்டு காப்பியை தொட்டுட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தால் ஸ்டாக் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு எனேபிள் பண்ணுறேங்க. இங்கே பிளாக்காக டிஃபால்ட்டாக செட்டாக இருக்கும். பிளாக் வேணாம், ஒயிட்டு செட் பண்ணிட்டு இதை ஒரு 7க்கு கொண்டு வந்துடுங்க. இப்போ டிக் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு நியூவாக காப்பி பண்ண டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு இங்கே டெக்ஸ்சர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் அதுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணுங்கள். இதோட பேக்ரவுண்ட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது, டவுன்லோட் செய்து கொள்ளலாம். ஓகே, பண்ணதுக்கப்புறம் இங்கே எனேபிள் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது, அதை கொடுத்து எனேபிள் பண்ணுறேங்க. இதை ஜஸ்ட்டு 115 அப்படின்ற நம்பருக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இங்கே ஸ்டாக் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, அதை கொடுத்து எனேபிள் பண்ணுறேங்க. ஓகே, ஓவராலாக முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு அந்த டெக்ஸ்ட்டை அலைன்மெண்ட் பண்ணி கரெக்டாக அந்த ஒயிட் கலர் டெக்ஸ்ட்டுக்கு மேலே வச்சுருங்க. ஓகே, டிக் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு அந்த லேயர் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. லாக் பண்ண எல்லாத்தையும் அன்லாக் பண்ணுறேங்க. நெக்ஸ்ட்டு இந்த ரைட் ராங் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு சர்க்கிள், இன்னொரு சர்க்கிள், லோகோ, அப்புறம் அந்த ஒயிட் கலர் டெக்ஸ்ட். மேலே இருக்கிறது மட்டும் கோல்டு கலர் டெக்ஸ்ட்டு, கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் டெக்ஸ்ட்டு. ஸோ நான் கோல்டை விட்டுட்டேன், ஒயிட் கலர் டெக்ஸ்ட்டோடு சேர்த்து எல்லாத்தையும் டிக் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு அந்த மெர்ஜ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா மொத்தம் ஆப்ஜெக்ட்டும் உங்களுக்கு ஒரே இதுவாக மெர்ஜ் ஆகிட்ருக்கும். ஓகே, இதை மூவ் பண்ணிடலாம்.
நெக்ஸ்ட்டு அந்த டைமண்ட் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இங்கே எரேஸ் த கலர்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிங்க எனேபிள் பண்ணுறேங்க. இதை வந்து ஒரு 15 நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஓகே, டிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. திரும்ப இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கொடுக்க போகிறோம். டெக்ஸ்டரை கிளிக் பண்ணி நான் கொடுக்குற பேக்ரவுண்டை செட், இந்த பேக்ரவுண்டோட லிங்க்கும் கீழே லிங்கில் கொடுக்கப்பட்டுள்ளது, தேவையானால் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். ஓகே, செட் பண்ணக்கப்புறம் திரும்ப அதே சேம் தான் எனேபிள் பண்ணிவிட்டு சேம் 115 இதில் மட்டும் ஒரு சின்ன சேஞ்சு, உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி அலைன்மெண்ட் பண்ணுறேங்க. இப்போ நான் இப்படி கொடுத்தேன்னா ஃபுல் இமேஜும் வந்துடும். நான் இப்படி அலைன்மெண்ட் பண்ண டார்க்கு லைட் கோல்டு அந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். உங்களுக்கு எந்த இது ஓகேவோ அதை கிளிக் பண்ணிவிட்டு கரெக்டாக விட்டுடுங்க. ஓகே, கொடுத்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு அந்த திரும்ப அந்த லேயர் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே டெக்ஸ்ட்டை வந்து ஃப்ரண்ட்டில் தரதெல்லாம் ஓகே. இப்போது ஜஸ்ட்டு திரும்ப வந்தீங்கன்னா இங்கே ஷேப் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு ஸ்கொயர் ஷேப்பை கிளிக் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு இதை வந்து இந்த இமேஜுக்கே சம்மந்தம் இல்லாமல் இடத்துல தள்ளி விட்ருங்க. ஏன் அதை சொன்னேன்னா உங்களுக்கு இமேஜ் வந்து ஒன்றோட ஒன்று இதுவாகாது, மெர்ஜ் ஆகாது, அதுக்காக தான். இப்போ இந்த 3த்தையும் சேர்த்து மெர்ஜ் பண்ணிடலாம். ஓகே, முடிச்சாச்சு. இப்போது கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இங்கே 4வது இருக்க ஆப்ஷன் அந்த லேயர் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இமேஜ் சைஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு யூடியூப் சேனல் பேனர் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு டிக் பண்ணுறேங்க. இப்போ சைஸ் வேரியண்ட் ஆகிட்டு இருக்கும். ஓகே, இப்போ பேக்ரவுண்ட் செட் பண்ணிடலாம். இங்கே ஃப்ரம் கேலரி அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, நீங்கள் இதோட பேக்ரவுண்டோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது, கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக சென்டராக கிளிக் பண்ணிவிட்டு இங்கே டைமண்ட் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணால் இங்கே எம்பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி ஆப்ஷன் இது மட்டும் தான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணுறேங்க. இப்போ இதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஓகே, மற்றதெல்லாம் நான் இதில் செட் பண்ணுற மாதிரி செட் பண்ணிங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த இன்னர் ஷேடோ கிளிக் பண்ணிவிட்டு இதுவும் எனேபிள் பண்ணுறேங்க. இதோட ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 1 அப்படின்னு செட் பண்ணிவிட்டு டிக் பண்ணுறேங்க. நெக்ஸ்ட் இங்கே 3D இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு டெப்த்தை முடிஞ்சளவு கம்மி பண்ணிங்க, ஒரு 2 செட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் இங்கே கிரேடியன்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துட்டு பிளாக் கலர் கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். ஓகே, டார்க்னஸ் வந்து கரெக்டாக இதில் செட் பண்ணுற மாதிரி செட் பண்ணிங்க. ஓகே, இப்போ ஷேடோ ஆப்ஷன் எனேபிள் பண்ணிவிட்டு ஷேடோவை முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2க்கு செட் பண்ணிங்க. இப்போது இங்கே ஆஃப் டைன் எக்ஸ்ன்ற சிம்பிளை லைட்டாக மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷேடோ மட்டும் தனியாக மூவ் ஆகும். ஸோ அந்த டெக்ஸ்ட்டு விட்டு கொஞ்சம் லைட்டாக மூவ் ஆகிற மாதிரி செட் பண்ணிட்டு கிளிக் பண்ணுறேங்க. ஓகே, இந்த இமேஜை சேவ் பண்ணிடலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருங்க. அப்புறம் பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒரு ஷேர் பண்ணுறேங்க. அண்டு இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இதை விட நிறைய க்ரியேட்டிவ் ஐட்டம்ஸை இப்படி மேக் பண்ணுறது உங்களோட மொபைலில் க்ரியேட் பண்ணுறதை பற்றி இதுக்கப்புறம் நம்ம சேனல் நிறைய வீடியோ பார்ப்பீங்க. அண்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் லைக் பண்ணுறேன். கீழே இருக்க பெல் ஐக்கானை அழுத்த மறந்துடாதீங்க.